என்னடா தட்டில் வந்து பிரெட்டை வைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தோணுது. ச்சே, பிரெட்டை போயா சாப்பிட்றது, இது எப்படி இருக்குமே தெரியலையே, இது என்ன உருண்டை? நம்ம என்ன பாலை வந்து நிறைய கலரில் பார்த்துருக்கோம், இது என்ன நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ரௌன் கலரில் இருக்குது, உள்ளே வந்து எல்லோ தெரியுது. ஏன் இந்த மாதிரிலாம் தெரியுது இந்த பாலு? என்ன இருக்குது பார்க்கலாம். இது என்ன கட்டங்கட்டமாக ஒரு வந்துட்டு ஒரு பழம், இது என்ன பழத்தை எடுத்து வைக்கிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா மினி மீல்ஸ். மினி மீல்ஸில் நிறைய வந்து நம்ம ஆளுங்களாம் வந்து பிரெட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கீல போட்டு லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி இந்த பிரெட்டு வெஜ் பாலுங்க, அது வெஜ் பாலு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரைட்ஸு 2 பவுலு இங்கே பாருங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்க, 2 பவுலு ரைஸ் வச்சிருக்கு. ரைஸுக்கு என்னடா குழம்பு? நம்ம எல்லாம் ரைஸில் வந்து குழம்பு ஊற்றி நல்லா வச்சு சாப்பிடுவோம். அதுதானே நம்ம எல்லாருக்கும் பழக்கம். இது என்ன டோஸ்ட் பண்ணுதுன்றாங்க, ஃப்ரூட்ஸு சொல்கிறாங்க, வெஜ்ஜு பாலு, இப்படிலாம் கூடவா ஃபுட்டு சாப்பிட்றது? ஹோட்டலில் எங்கேயாவது போனால் மட்டும்தானே இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம வீட்லேயே இது எல்லாமே பண்ணலாம். இங்கே பாருங்க, மேலே சாம்பார் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்த குழம்பு வேணாலும் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் காட்டுறது வந்து இன்னைக்கு சாம்பார் மட்டும்தாங்க. இங்கே பாருங்க, அடுத்தது என்னடா வைக்க போகிறாங்க அதுதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நானும் அதுதாங்க ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்தது என்ன இருக்குது இதில்? அடுத்து என்ன டிஷ் வைக்க போகிறீங்க? மினி மீல்ஸுன்றீங்க. மினி மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஊறுகாய் இல்லாமல கம்பல்சரி. நம்மளுக்கு எல்லாம் பிக்கல் பிடிக்காதவங்களே கிடையவே கிடையாது. கரண்டிலேருந்து ஏன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு எவ்வளோ அடம் முடிக்கிறீங்க? அவ்வளோ வந்து இதுவாக இருக்கா உங்களுக்கு? பா, என்ன ஆயிலோட என்ன நல்லா இருக்கு, நல்லெண்ணெயோட என்ன ஒரு பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக ஒரு மாங்காய் தொக்கு இருக்கு. பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது இல்லைங்க உங்கள் எல்லாருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடலாங்க. இது எல்லாமே இருக்கே, என்ன இன்னும் ஒன்று குறையுது இதில்? இங்கே பாருங்க, ரொட்டி. ச்சே, ரொட்டியா? நான்லாம் சாப்பிட மாட்டேப்பா. அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நார்த் இந்தியா ஆளுலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்றதுக்கு காரணமே ரொட்டின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். அதை தாண்டி வந்து நார்த் இந்தியா ஆளுங்க எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்றதுக்காக மட்டும் இல்லை, கோதுமையில் நிறைய வந்து சத்து இருக்குங்க. அதனால வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணோன்றதுனால கிடையாது. நம்ம எல்லாம் ஃபுட்டில் வந்து சாப்பாடு தான் எடுத்துப்போம்.